ஒரு நிமிஷம் ஸ்வைப் பண்ணாத நான் சொல்ற வீடியோவை பாருங்க. நோ பெயின் நோ கெயின். கடினமாக உழைக்காம ஒருவித சம்பாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய பெற்றோர்கள் பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த காலில் இவங்க நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி டபுள் டிகிரி நிறைய செலவு பண்ணி ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்க வச்சு இன்னும் நல்லா அவங்களுக்கு எஜுகேஷனில் கொடுத்துட்றாங்க. ஆனால் என்ன நிலைமைனா, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா அவங்களால வேலைக்கே போக முடியல. ஆனால் நிறைய இவங்க கற்றிருக்கிறதுனாலையும் நிறைய இவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் இவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஹெவன்ஸ் ஓப்பன் மிஷன் ட்ரஸ்டில் இருந்து சிஸ்டர் பிரியா பிரபாகர் இந்த வீடியோ மூலியமாக ஏதேனும் தொழில் முனைவோராய் உங்களை மாற்றும்படிக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாத வீட்டில் இருக்கிறீங்க. குழந்தையை கவனிக்கிறதும் வீட்டு வேலைகளை செய்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் நானும் ஏதேனும் ஒரு சம்பாதித்தா வீட்டோட கடன் பிரச்சனை மாறும், இல்லை வீட்டோட தேவைகள் சந்திக்கப்படும். பிள்ளைங்களுடைய படிப்புக்கு, நம்முடைய அன்றாட தேவைக்கு பணம் சம்பாதிக்க என்னால் ஏதேனும் வழி இல்லையேன்னு சொல்லி நிறைய லேடிஸ் வருத்தப்படுறீங்க. ஆனால் பாருங்க, எழும்பாம உங்களால் எதையும் செய்யாமல் சம்பாதிக்கவே முடியாது. நல்லா கவுங்கட்சி படுத்துன்னு செல்லையே பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதை குறித்து நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை பண்ணணும்னா, கார்மெண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக பெண்களுக்குன்னு இருக்குது. ஏன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்னா, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தையல் தைக்கலாம். தைக்க முடியலன்னா கூட துணிகளை வாங்கி நம்மளுடைய ரிலேஷன், நம்மளுக்கு அறிமுகமானோர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் திறமைசாலியாக இருந்தால் இதை விற்பனை பண்ணலாம். ஸோ நீங்கள் தைத்தோ அதை செய்யலாம், இல்லைன்னா தைக்கலைன்னா கூட துணிகளை வாங்கி ஆன்லைனில் அல்லது நேரடியாக நீங்கள் விற்பனை செய்யலாம். எதையுமே முடியாமல் சோம்பலாகவோ பயந்தோ தயங்கியோ நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் தயக்கத்தை விட்டு பயத்தை விட்டு பெண்கள் எழும்பணும். இன்னைக்கு தமிழ்நாடு லெவல்லையும் சரி, அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகட்டும், கிறிஸ்தவ சமுதாயம் ஆகட்டும், நிறைய வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்க. ஒரு வாழ்வாதாரமே அநேக பெண்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் ஒரு கணக்கெடுப்பு சர்ச் பண்ணோம்னா நிறைய பேருக்கு அத்தியாவசியமான தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் வளருவதற்கோ வேற நல்ல சூழ்நிலைக்குள் போவதற்கோ எந்த விதமான மாற்றங்களும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவங்க லைஃப்ல பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த பணம் இல்லாத பணம் பற்றாக்குறை தான் ஒரு பெரிய காரணமாக இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரஸ்ட் மூலியமாக பெண்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை காரியங்களை செய்து கொடுப்போம். நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், உனக்குள்ளார என்ன திறமை இருக்கிறது கண்டுபிடிச்சி உங்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்வோம். ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 14-18 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏன் இதை வாசிக்கிறேன் என்று சொன்னால், இந்த நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு இந்த 2 வசனங்கள் ரொம்ப அழகாக பொருந்தும். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகின்றாள். 18வது வசனம், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். பாருங்க, இந்த 2 வசனத்திலேயும் வியாபார கப்பலை போல் இருக்கின்றாள், அவள் வியாபாரம் அவளுக்கு பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கின்றாள். உங்களுடைய பயம் தயக்கம் போவதற்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய கைட்னஸ் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், சமையல் ஆகட்டும், அல்லது உங்களுடைய காரியம் என்ன திறமையாக நீங்கள் இருக்கிறீங்களோ அதில் ஒரு தொழில் முனைவராக உங்களை மாற்றுவதற்கு நாங்கள் பல வகைகளிலே உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். வரதெல்லாம் நீங்கள் தயக்கம் மாறி வர வேண்டியது தான். ஸோ சாக்கு போக்குகளை விட்டு எழுந்துருங்க. யாரையாவது குறை சொல்லின்னு இருக்காதீங்க. என் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டேன்றாரு, என் மாமியார் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இதையெல்லாம் சொல்லி நீங்கள் காலம் தாமதம் பண்ணாமல் உங்களுக்கு தெரியாத ஒரு துறையில் நீங்கள் இறங்குகிறீர்கள் என்று சொன்னாலும் அதற்கு வேண்டிய ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு இறங்கி செய்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நோ பெயின் நோ கெயின். நீங்கள் கடினமாக உழைக்காவிட்டால்
உங்களுக்கு வேண்டிய உதவிகள் சம்பாத்தியங்கள் கிடைக்காது. உங்க பிரயாசத்தின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு தைரியமா நான் சொல்றேன்னா, சங்கீதம் 128 அதிகாரம் 2வது வசனம், நீ கையிட்டு செய்யும் காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படிக்கு செய்வார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பெண்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அல்லது எந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். காட் பிளஸ்.